Hello everyone, myself Saravanan from Getacharya. So, நம்மளுடைய recruitment அடுத்து பார்க்குறது Hindustan Copper Limited. So, இந்த particular company வந்து they used to recruit the engineering graduates, right? But இப்போ கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா engineering graduates கிடையாது, diploma, ITI, 10th with experience. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாள் மினி ரத்னா கேட்டகரி 1 இருக்கக்கூடிய கம்பெனி. they have a turnover of rupees 1686 crore in 23-24 அவங்க வந்து பண்றாங்க. இவங்களுடைய மெயின் ப்ராசஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபினிஷ்டு காப்பர், ரா மெட்டீரியல்ல இருந்து கம்ப்ளீட் காப்பர் மேக் பண்றது தான். ஸோ இதுல வந்து ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, குஜராத்ல இவங்களுடைய ஆஃபீஸ் இருக்கு. ஸோ கார்பரேட் ஆஃபீஸ் அட் கொல்கட்டால இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து போஸ்டிங் நேம் வந்து சார்ஜ்மேன், லைக் எலக்ட்ரீஷியன் A, B அண்ட் வைண்டிங் கேட்டகரியில வந்து B-ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் மென்ஷன்ட் as 24, 36, 7 வேகன்சிஸ். டோட்டல் வேகன்சிஸ் நியர்லி 103 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து டிப்ளமோ வித் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன். சார்ஜ்மேனுக்கு என்ன மாதிரியான டீடைல்ஸ் வேணும்னு பார்ப்போம். ஸோ இதுல டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வித் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் மைனிங் இன்ஸ்டாலேஷன்ஸ்ல ஆஸ் அ சூப்பர்வைசரா இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி வேலிட் சூப்பர்வைசரி சர்டிபிகேட் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இருக்கணும், இஷ்யூடு பை அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ண முடியும். அதே மாதிரி ஐடிஐ, இன் கேஸ் நீங்க ஐடிஐ முடிச்சிருந்து வித் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னு சொன்னா நீங்க வந்து எலிஜிபிள் இன் மைனிங் இன்ஸ்டாலேஷன் அகைன், ரைட்? கிளாஸ் 10th வித் 5 years எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க 10th முடிச்சு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் சேம் ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரீஷியன் ஏல வந்து பார்ப்போம். ஸோ இதுல வந்து ஐடிஐ முடிச்சிருந்தா போதும், ரைட்? ஸோ இது வந்து டிப்ளமோ கூட வேண்டியதில்லை. வித் 4 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் எலக்ட்ரீஷியன் அப்படி இருந்தால் போதும். ஷுட் யூ ஹாவ் அ வயர்மேன் பர்மிட் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஃப்ரம் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர்ல இருந்து நீங்க வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது யூஸ்ஃபுல்லா இந்த பர்டிகுலர் ஃபீல்ட்ல வயர்மேனா இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து இது தெரியும், இந்த பர்டிகுலர் என்ன மாதிரியான ஒரு இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து 10th முடிச்சிருந்து 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எலக்ட்ரிஷியன் B-ல வந்து பாத்தீங்கன்னா வித் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் அகெயின் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு பர்மிட் சர்டிபிகேட் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீடைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ 10th முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்க இதுல போக முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்குறது வைண்டிங் B. அதுல வந்து டிப்ளமோ 1 year இருந்ததுன்னு சொன்னா நீங்க வந்து வித் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்க ரெலவென்ட் ஃபீல்ட்ல நீங்க போக முடியும். கிராஜுவேட் BA, BSc, BCom, BBA இருந்தா கூட பரவாயில்ல. 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரிலவென்ட் ஃபீல்டு. என்ன ரிலவென்ட் ஃபீல்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வைண்டிங் இன்ஜின் டிரைவர்ஸ் சர்டிபிகேட்ஸ் வந்து மெயினா ரிலேட்டடா வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வித் சர்டிபிகேட்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அப்ரெண்டிஸ்ஷிப் வித் 3 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரிலவென்ட் ஃபீல்டு இருந்தாலும் நீங்க போக முடியும். 10th முடிச்சிருந்தா உங்களுக்கு 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட நீங்க வந்து போகலாம். கேண்டிடேட்ஸ் மேபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியப்படுத்தி அப்ளை பண்ண வைங்க. ஹையர் குவாலிஃபிகேஷன் மேபி ஆல்சோ அலோடட் இன் கேஸ் நீங்க டிப்ளமோக்கு மேலே, ஐடிஐக்கு மேலே படிச்சிருந்தாலும், பட் லோயர் குவாலிஃபிகேஷன் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் லாஸ்ட் டேட், ஓப்பனிங் டேட் 27th அண்ட் லாஸ்ட் டேட் இஸ் ஃபார் 25th February அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப் டு 40 years. ஏன்னா நிறைய இது எக்ஸ்பீரியன்ஸ் வாண்டட் இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு 40 years மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டா கொடுத்துருக்காங்க. +3+5 இஸ் given ஃபார் OBC அண்ட் SC கேண்டிடேட். அண்ட் தென் அப்ளிகேஷன் காஸ்ட் இஸ் 500 rupees ஆஸ் அன் அப்ளிகேஷன் காஸ்டா வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. OBC அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன். அண்ட் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் as well as செகண்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட் அண்ட் ரைட்டிங் எபிலிட்டி டெஸ்ட் உங்களுக்கு. ஏன்னா வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு ரைட்டிங் எபிலிட்டி டெஸ்ட் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியுதா, நோட்ஸ் அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேஷன். OMR பேஸ்டு டெஸ்ட் தான் இருக்கும், ரிட்டன் டெஸ்ட். அண்ட் ரிட்டன் டெஸ்ட் வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் 80 questions அண்ட் ஜெனரல் நாலேஜ் இஸ் about 20 questions, ரைட்? செகண்ட் லெவலில் வந்து ஒன்ஸ் குவாலிஃபை ஆனீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் போகலாம். 1:3 ரேஷியோவில் அவங்க வந்து ரெக்ரூட் ஃபார் தி செகண்ட் ஸ்டேஜ். அண்ட் மினிமம் குவாலிஃபைங் மார்க் 40 அண்ட் 35 ஃபார் SC ST கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ரிலவென்ட் டீடைல்ஸ் இருக்கிறவங்க, ரிலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க hindusthancopper.com போய் கேரியர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல பார்த்து நீங்க அப்ளை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை தவிர உங்களுடைய லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணல அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த PDF வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க போய் பாருங்க. ஸோ அதர் தென் தட் உங்களுக்கு வந்து நோ மோர் டீடைல்ஸ். SCL Limited, that is Hindustan Copper Limited, one of the mini ratna category 1 company. So இதுல வந்து டிப்ளமோ, ITI, 10th relevant experience related to this particular field கேட்டிருக்காங்க. ஸோ இது சேலரி ஆல்சோ நியர்லி 50 ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிற மாதிரி 50,000 ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது மாதிரி ரிலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அவங்க அப்ளை பண்ண வைங்க. அதே மாதிரி ரிலவெண்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி தமிழ்நாட்டில இருந்து இந்த மாதிரியான நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து PSU போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.